பதில் ஏன் வரமாட்டேன்? இன்னைக்கு வந்து சேகர் பாபு பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருடைய அந்த அப்ரோச் நீங்கள் பார்த்தீங்க. அந்த அப்ரோச்சை வந்து நீங்களாம் யார், எதுக்கு என்னை கேள்வி கேட்குறீங்க? நாங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டோம், அதான் அவங்கள்ட்ட சொல்லுவோம், பிரச்சனையை முடிச்சிடுவோம். ஏன்னா இங்கே வந்து குப்பை அப்படின்றது ஒரு மாநகராட்சிக்கு ஆனால் பிளாக் கோல்டுன்னே வைங்க, அந்த 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 அவ்வளோ லாபத்தை ஒரு முதலாளி அனுபவிக்கணும். அப்போ அந்த லாபம் அடைய அதை அதற்கு எதிராக இன்னைக்கு ஒரு 2000 பேர் 3000 பேர் இருக்காங்க. நீ வந்து இவன் ஜெயிச்சிட்டானுங்களேன், யார் இந்த போராட்டம் ஜெயித்தது என்றால், வெற்றி பெற்றது என்றால் இதுலேருந்து ஒரு 50 கோடி வருதுன்னு வைங்களேன். அந்த 50 கோடி வந்து இவருக்கு கிடைக்காது. அப்போ 50 கோடி முக்கியமா, இந்த 2000 பேர் முக்கியமா? அந்த மத்திய அரசு கொடுக்குற அந்த 23,000 ரூபாய் சேலரியை நான் வாங்கிட்டு இருக்கேன், என்னை பர்மனன்ட் ஆக்கு அப்படின்னு தான் இவங்களோட கோரிக்கை. இவங்க என்ன சொல்றாங்க, நீ வந்து அந்த 23,000 உனக்கு கிடைக்காது, 15,000 ரூபாய் நீ போய் வேலை செய்யலாம். யார் ஒத்துப்பாங்க? எப்படி சார் ஒத்துக்க முடியாதுல்ல. அப்போ இது பின்னாடி இல்லை, பின்னாடி ஒரு பெரிய கார்பரேட்டுக்கும் இந்த சமூகத்தின் கடைநிலையில் இருக்காங்களா, விளிம்பில் இருக்காங்களா, அந்த மக்களுக்கும் நடக்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய போராட்டம். கண்டிப்பா இதை வந்து கார்பரேட் ஜெயிக்க விடுவாங்களா? வேங்கை வயல் வந்து இவ்வளோ நாள் ஆச்சு, இவ்வளோ வந்து எழுதியாச்சு, பேசியாச்சு. அரசோ இல்லை வந்து முதல்வரோ அதை பற்றி ஏதாவது அங்கே போய் பார்த்தாரா அப்படின்ற கேள்வி இன்னுமே அது வந்து ஓட்டாக தான் பார்க்குறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ச்சியாக ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது சார், துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம். அதுக்கு ஏன் சார் ஒரு முடிவு வர மாட்டேங்குது, ஒரு பதில் வர மாட்டேங்குது? பதில் ஏன் வரமாட்டேங்குது? இன்னைக்கு வந்து சேகர் பாபு பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருடைய அந்த அப்ரோச் நீங்கள் பார்த்தீங்களா? சொல்லுங்கள். அந்த அப்ரோச்சை வந்து நீங்களாம் யார், எதுக்கு என்னை கேள்வி கேட்குறீங்க? நாங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டோம், அதான் அவங்கள்ட்ட சொல்லுவோம், பிரச்சனையை முடிச்சிடுவோம். ஏன்னா இங்கே வந்து குப்பை அப்படின்பது ஒரு மாநகராட்சிக்கு மிகப்பெரிய, அதாவது மாநகராட்சியோடைய மிகப்பெரிய செலவீனங்களில் ஒன்று. கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி 400 கோடி குப்பைக்கு செலவு பண்ணுவாங்க. அப்போ 300 கோடி 400 கோடின்றத இந்த கார்பரேஷனே நடத்தலாம். அது நடத்தும் போது இன்னும் கம்மியாகும். ஆனால் அது ஒரு தனியார்கிட்ட கொடுக்கும்போது அந்த தனியாருடைய அந்த தனியார் நிறுவனம் மந்திரிகளுடைய பினாமியாக இருக்கும்போது வருஷத்துக்கு 300 கோடிங்க. இப்போ உங்கள் வீட்டில் சேர்றது ஒரு 1 கிலோ குப்பை, உங்கள் தெருவில் ஃபுல்லாக சேர்றது ஒரு 100 கிலோ குப்பை. அப்போ இந்த உங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக சேர்றது ஒரு மெட்ரிக் டன், பல மெட்ரிக் டன். அப்போ இந்த சென்னை ஃபுல்லாக சேர்றது எவ்வளோ குப்பை? அதில் எத்தனை லாரிஸ் இங்கேருந்து போகணும், எத்தனை லாரி கான்ட்ராக்டு அங்கே போய் டம்ப். அது இதுவும் நம்ம ஊரில் குப்பையை தனித்தனியாக பிரிக்கணும், பிரித்து அதில் உரம் தயாரிக்கணும், அதுக்கப்புறம் மின்சாரம் தயாரிக்கணும். அது இது மாதிரிலாம் ஏதாவது பண்ணுறாங்களா இங்கே? இல்லை. ஆனால் சேர்க்குறாங்க கான்ட்ராக்டில் இதெல்லாம் இருக்கும். தனியாக பிரித்து நாங்கள் உரம் தயாரிக்கிறோம்னு கான்ட்ராக்டில் இருக்கோம். உரத்தை விற்றதாகவும் அதில் இருக்கும். ரசாயனம் நம்ம இது மின்சாரம் தயாரிக்கிறோம்னு இருக்கும். அந்த மின்சாரம் தயாரித்து இது அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து காசு வாங்குவாங்க. அப்போ அந்த ஒரு முதலாளி இந்த ஒட்டுமொத்த குப்பைன்றது ஒரு என்னென்ன டர்ட்டி கோல்டுன்னு கூட வைங்களேன், ஆனால் பிளாக் கோல்டுன்னே வைங்க, அந்த 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 அவ்வளோ லாபத்தை ஒரு முதலாளி அனுபவிக்கணும். அப்போ சென்னையில் ஆல்மோஸ்ட் எல்லா ஜோனையும் வந்து 10 ஜோன் நினைக்கிறேன், 10 ஜோனை வந்து மாற்றிட்டாங்க ஆல்ரெடி ஏடிஎம்கே பீரியடில். இப்போ மீதி இருக்கிற ஒரு 5 ஜோன், அந்த 5 ஜோனையும் முடிச்சிட்டோம்னு வைங்களேன். அப்போ யாரா ஒரு பெருமுதலாளி இல்லைன்னா அமைச்சர்களுடைய பினாமி அதில் லாபம் அடைய போகிறாங்க. அப்போ அந்த லாபம் அடைய அதற்கு எதிராக இன்னைக்கு ஒரு 2000 பேர் 3000 பேர் இருக்காங்க. இந்த 2000 பேர் 3000 பேர் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை, எனக்கு இவ்வளோ பெரிய லாபத்தை இவன் யார் தடுக்கிறதுக்கு? நீ வந்து இவன் ஜெயிச்சிட்டானுங்களேன், யார் இந்த போராட்டம் ஜெயித்தது என்றால், வெற்றி பெற்றது என்றால், ஒரு இவருக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு 4 ஜோன் 3 ஜோன் வச்சுங்களேன், இதுலேருந்து ஒரு 50 கோடி வருதுன்னு வைங்களேன். அந்த 50 கோடி வந்து இவருக்கு கிடைக்காது. அப்போ 50 கோடி முக்கியமா, இந்த 2000 பேர் முக்கியமா? 50 கோடி தான் முக்கியம். அதுதான் இங்கே பிரச்சனை. ஆனால் இவர்கள் ரொம்ப நியாயமாக போராடுறாங்க. இவங்களுக்கு இந்த அரசு தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க, நான் வந்தால் இந்த மாதிரி கார்பரேஷனில் 10 வருஷத்துக்கு மேலே இருக்கவங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ இவங்களெல்லாம் நிரந்தர பணியாளர்களாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் அந்த மக்கள் கேட்குறாங்க. புரியுது. ஆனால் இந்த மக்களுக்கான இன்னொரு பிரச்சனை இருக்குது. இவங்க வந்து
மத்திய அரசால் வழங்கப்படுகிற ஐ forgot the scheme ஓகே அர்பன் லைவ்லிஹுட் ஸ்கீம், நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் ஸ்கீம்ன்ற அந்த ஸ்கீமில் ஒரு 2000 பேருக்கு 23,000 ரூபாய் மாத சம்பளம் வருது. அந்த 23,000 சம்பளத்தை அவங்க விட்டுட்டு இந்த ப்ரைவேட்டில் போனால் அவங்களுக்கு 15,000 தான் சேலரி வருது. அப்போ அந்த மத்திய அரசு கொடுக்குற அந்த 23,000 ரூபாய் சேலரியை நான் வாங்கிட்டு இருக்கேன், என்னை பர்மனெண்ட் ஆக்கு அப்படின்னு தான் இவங்களோட கோரிக்கை. இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ வந்து அந்த 23,000 உனக்கு கிடைக்காது, 15,000 ரூபாய் நீ போய் வேலை செய்யலாம். யார் ஒத்துப்பா? எப்படி சார் ஒத்துக்க முடியாதுல்ல. அப்போ இது பின்னாடி ஒரு பெரிய கார்ப்பரேட்டுக்கும் இந்த சமூகத்தின் கடைநிலையில் இருக்காங்களா, விளிம்பில் இருக்காங்களா, அந்த மக்களுக்கும் நடக்கிற ஒரு 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 மிகப்பெரிய போராட்டம். கண்டிப்பா இதை வந்து கார்ப்பரேட் ஜெயிக்க விடுவாங்களா? எப்படி விடுவாங்க? ஆனால் அப்படி ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த உழைக்கும் மக்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி கொண்டாடுவாங்கல்ல. ஆமா. அப்பா இது இப்போ ஒரு 10 நாள்ல உட்காந்து நான் வந்து ஒரு அரசின் ஒரு கொள்கை முடிவை நான் மாத்தினேன். அப்படி மாத்திட்டேன்னா மற்ற எல்லா உழைக்கும் தோழர்களுக்கும் அந்த அந்த அது வந்து ஒரு பெரிய உந்து சக்தியா மாறும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ இங்க என்ன நடக்கும்? கார்பரேட்டுகளை மொத்தமா வெளில துரத்த வேண்டிய வேலை, ரெவல்யூஷனே கிரியேட் ஆகும். அதுக்கு எந்த அரசு சம்மதிக்கும்? முடியாது, சம்மதிக்க. ஆனா இதே அரசு டெல்லி போராட்டம் வெற்றி பெற்றும் போது கை கொட்டி அப்படியே ஆர்ப்பரிக்கும். தோழர்களே, இப்போ விவசாயிகளின் ஒன்று விட்ட போராட்டத்தை வெற்றியே பார்த்தீர்களா, மோடி அரசை பணிந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவங்க வந்து இந்த சாதாரண இவர்களை முன்னேற்றுவது தானங்க ஒரு அரசின் முதற்கடமை. ஆமா. சமூக நீதி என்பது அங்கேருந்து தானே தொடங்குது, அவங்களுடைய வீட்டில இருந்து தானே தொடங்குது, அந்த சமூகத்திலேருந்து தானே தொடங்குது. அவங்கள நீங்க முன்னேற்றாம அவங்கள ஏற்கனவே 23,000 வாங்கியிருக்கவங்களை கொண்டு போய் 15,000 வாங்க வச்சா அவர்கள் ஒர்க் பிளேஸ் எங்க இருக்கு? சென்னை கார்பரேஷன் தான். சென்னை கார்பரேஷன்ல இருக்கிறதுனால அவங்க இங்கேருந்து திருவள்ளூர் அங்கேருந்து டெய்லி வர முடியாது. கரெக்டுங்களா? ஏன்னா இந்த காலைல 5 மணிக்கெல்லாம் இங்கே வந்து டியூட்டி நீங்கள் அட்டன் பண்ணோம். அப்போ சென்னைக்குள்ளேருந்து தான் வீடு எடுக்கணும். அவங்க சொந்த வீடு பெரும்பாலும் இருக்காது. அப்படியே இருந்தாலும் கண்ணகி நகர், பெரும்பாக்கம் இது போன்ற மக்கள் வாழ தகுதியற்ற ஒரு இடத்துல தான் அவங்களோட வாழ்விடம் இருக்கும். ரைட்டுங்களா? அங்கேருந்து அவங்க வந்துட்டு போய் வேலை செஞ்சுட்டு திருப்பி போகணும். இப்போ சென்னையில் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலையும் செய்ய முடியும். அவங்க இப்போ 23,000 ரூபாய் வாங்கியிருக்கவங்கள 15,000 ரூபாய்க்கு சுருக்கிங்கன்னா அவங்க வீட்டு வாடகை, குடும்ப செலவு, டிரான்ஸ்போர்ட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்க என்ன கையில் கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது. ரெண்டாவது, அது ஒரு தனியார் நிறுவனம். அந்த தனியார் வந்து எவ்வளோ வேலையை உறிஞ்சுவான்? கண்டிப்பா. அவனுக்கு லேபர் வெல்ஃபேர்லாம் என்னன்னே தெரியாதுல்ல. ஆமாம். ஏன் அடிப்பட்டா அவன் பொருள் கொடுக்க மாட்டான். இதை சென்னை மாநகராட்சி பெரும்பாலான மாநகராட்சி தன்னுடைய அதிகபட்சமாக அவங்க செலவு பண்ணுறதே இந்த குப்பை அகற்றுறது தான். இதை கூட ஒரு மாநகராட்சி தன் பணியாளர்களை வைத்து பண்ண முடியலன்னா அப்புறம் எதுக்கு அந்த மாநகராட்சி? அப்புறம் என்ன செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்கிற ஒரு கேள்வி. சென்னை மாநகராட்சி கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலே ரொம்ப பழமையான மாநகராட்சி. இது எவ்வளோ வருடமா மாநகராட்சியே தன்னுடைய ஊழியர்களை வைத்து தான் இந்த நகரத்தை இதுவரை நாள் சுத்தமாக வச்சிருந்துருக்குறாங்க. அதே மாதிரி அவங்க மொத்தம் 20,000 பேருங்க மொத்தம் சென்னை மாநகராட்சியில் 18,455 பேர் சம்திங். அந்த 18,000 பேரை கூட நீங்களே வந்து உங்களோட மாநகராட்சி ஊழியர்களாக எடுத்துங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுங்க, அவங்களை நல்லா மெயின்டைன் பண்ணுங்க, அவங்களும் வந்து ஒரு கம்பீரமாக இருப்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு பென்ஷன் வரும். அடுத்த தலைமுறைகள் இது மாதிரி இந்த தொழிலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. அப்ப இந்த மக்கள் மீது உங்களுக்கு அக்கறையே இல்லைன்னு தானே அர்த்தம். மக்கள் மீதே அக்கறை இல்லை. இந்த மக்கள் மீதே அக்கறை இல்லைன்றது தானே அர்த்தம். கண்டிப்பா சார். ஸோ சுயநலம் தான் இதுல வந்து மேலோங்கி நிற்குது. கண்டிப்பா சார். அண்ட் இன்னொரு பார்வையில பார்க்கப்படுது சார். என்ன அப்படின்னா, தலித்துகளுக்கு குரல் கொடுக்கும் அரசாக இந்த அரசு இருக்கு. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களுக்கு இந்த ஓட்டு தேவையில்லையா? அப்படி இந்த அரசு இருக்குன்னு சொல்றீங்க? இல்ல, அப்போ ஒரு பார்வை வைக்கிறாங்க. எப்படி இந்த பார்வை வைக்க முடியும்? பார்வையற்றவர்களின் பார்வைங்க. ஏன்னா வேங்க வயல் குறித்து இந்த அரசு என்ன இதுவரையும் பண்ணிருக்காங்க? ஒன்றும் பண்ணல. அவங்க பேசுறாங்க கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டு கடைசியா எப்படி கொண்டு போய் முடிக்கிறாங்கன்னா, அவங்க குடிச்ச தண்ணியில அவங்களே மலத்தை கலந்துக்கிட்டு அவங்களே குடிச்சுக்கிட்டாங்கன்றாங்க. ஆமா, இதுதான் இந்த இப்போ வேங்கை வயல் வந்து இவ்வளோ நாளாச்சு, எவ்வளோ வந்து எழுதியாச்சு, பேசியாச்சு. அரசோ இல்லை வந்து முதல்வரோ அதை பற்றி ஏதாவது அங்கே போய் பார்த்தாரா அப்படின்ற கேள்வி இன்னுமே அது வந்து ஓட்டாக தான் பார்க்குறாங்க. அப்போ இந்த மக்களின் ஓட்டை வாங்கி தருவதற்கு அவர்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, திருமா போன்றவர்கள் தலித் ஓட்டா வாங்கி கொடுத்துருவாங்க. அவருக்கு கொஞ்சம் சீட்டை கொடுங்க, கொஞ்சம் நோட்டை கொடுங்க, அவர் பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இதெல்லாம்.
இக்னோர் தேம். நம்ம மற்ற சாதி இடைநிலை சாதியிலேருந்து மற்ற சாதிகளை வந்து நம்ம ஓட்டா கன்வெர்ட் பண்ணால் போதும், இவங்களை துரத்தி விட்டுலாம் அப்படின்ற பார்வை தான் இருக்குது. அதனால் தலித்துகளின் நலனுக்காக இந்த அரசு ஒருபோதும் செயல்படல. புரியுது சார். ஏன்னா தாயுமானவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறதுல மட்டுமே இருந்துட்டா போதும். என்னன்னா ஐரணி, ஸ்டாலின் வாண்டட் டு ஃபாலோ த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஜெயலலிதா. ஓகே. அவங்க அப்பா மாதிரி நான் ஆட்சி நடத்த மாட்டேன், ஜெயலலிதா மாதிரி ஆட்சி நடத்துவேன், ஜெயலலிதா மாதிரி. அதனால தான் அவங்க அம்மானா இவர் அப்பான்னு போட்டுட்டு, ஓகே, அதுதான் வந்து அதுதான் அதனா அப்பா தாயுமானவர் தந்தைமானவர்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. புரியுது சார். ஏன்னா இன்னைக்கு டிவிகே சார்பிலேருந்து சவுந்தரராஜன் அவர் போய் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் பல போராட்டங்கள் பண்ணுறீங்க, அந்த போராட்டத்தில் இருக்க குப்பையை அகற்றுறது கூட இவங்க தான், இவங்களுக்காக கூட நீங்கள் இறங்கி பண்ண மாட்டீங்கன்னா அப்போ என்ன தான் நீங்கள் பண்ண போகிறீங்க? யாரு? தாவேக்காவா? ஆமாம், தாவேக்கா சார்பிலேருந்து போய் பேசியிருந்தாங்க, அந்த போராட்டத்துக்குள்ளே உட்காந்து பேசியிருந்தாங்க. ஆமாம், எல்லா கட்சியும் போயிட்டாங்க. ஆமாம். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியே எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஃபோர்ஸபிள் பண்ணல. இல்லை, இது பின்னாடி இருந்து நடத்துறதே அவங்க தானே. ஓகே. கம்யூனிஸ்ட் நேரடியான கம்யூனிஸ்ட், அதில் பல்வேறு அமைப்புகள் இருக்குல்ல, அது மாதிரியான உழைக்கும் உரிமை இயக்கமாக, உழைக்கும் மக்கள் உரிமை இயக்கம் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. ஏன்னா எப்போதுமே ஒரு விஷயம் ஒன்று இருக்கும், பெரிய மூவ்மெண்ட்டாக அதை கிரியேட் பண்ணுறது கம்யூனிஸ்டோடைய ஒரு விஷயமா இருக்கும். பட் இதில் தொடர்ச்சியாக இவங்க மட்டும் இல்லைங்க, இது வந்து மக்கள் போராட்டமாக மாறணும். இது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலாளர் போராட்டமாக இன்னைக்கு பார்க்கப்படுது இல்லையா? இது சென்னையில் உள்ள ஒவ்வொரு சென்னைவாசிக்கான போராட்டம் இது. ஓகே. அப்ப இது மக்கள் போராட்டமா மாறணும், எல்லா பொதுமக்களும் போய் உட்காரணும். ஆமா, பொதுமக்களும் இப்ப எப்படி வந்து காலமாடு சென்னையில கிடையாது, ஜல்லிக்கட்டு இங்க நடத்துறதே கிடையாது, ஆனா போராட்டம் எங்க நடக்குது? சென்னையில. அது எப்படி மிகப்பெரிய ஒரு எழுச்சியா மாறினதுக்கு மக்களுடைய பங்களிப்பு. மக்கள் பாதி பேர் அது வந்து ஒரு பெரிய எக்ஸிபிஷன் மாதிரி தான் பார்க்க போனாங்க. கண்டிப்பா. அது வந்து ஒரு பெரிய போராட்டம், அதில் நான் போய் பிளக்கார்ட் போட போகிறேன் அப்படின்லாம் போடல, போனதே ஒரு பெரிய எக்ஸிபிஷன் மாதிரி போய் தான் பார்த்தாங்க. அப்படி போய் பார்த்தாலே போதுன்றாங்க. புரியுது. மக்கள் ஆதரவு வந்து எப்போ டெல்லியில் நடந்த விவசாயிகள் போராட்டம் எடுத்தாங்க, அவங்க மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு சொன்னாங்க. என்னையா டெய்லி பிரியாணி சாப்பிட்றாங்க, கோக் வாங்கி குடிக்கிறாங்க, டிராக்டரில் வர்றாங்க, என்னடா இவ்வளோ பணக்கார விவசாயிகள் எங்கடா இருக்காங்க அப்படின்லாம் அவங்க மேலே இருந்துட்டு போகிறான். இப்போ விவசாயம் எல்லாம் கோவணம் கட்டிட்டு பிச்சை எடுக்கணும்னா கிடையாது. இல்லை. ஆமாம். அப்போ அவங்க வந்து அந்த போராட்டம் எவ்வளோ நாள் நடந்தது, அதுக்கு பின்னாடி வந்து பேக் எண்ட்ல எவ்வளோ ஒர்க் பண்ணும். ஒரு 5000 பேர் உட்காந்து போராட்டம் தான் பண்றாங்க, அவங்க பட்டினி போராட்டம் நடத்தல. புரியுது. போராட்டம் பண்றாங்கன்னா அவங்களுக்கான உணவு, தண்ணி, ட்ரெஸ் மாற்றணும், அவங்க வந்து தங்களுடைய டாய்லெட் போகணும், குளிக்கணும், இது மாதிரியான எல்லாத்துக்கும் வந்து ஒரு பேக் எண்ட்ல பெரிய ஒர்க் நடக்கணும்ல. அதெல்லாம் இந்த மக்கள் யார் பண்றது? ஓகே ஓகே, சரிங்களா? எல்லா போராட்டத்துக்கும் போராட்டத்தை மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். நீங்க அதை இதை விட இது ரொம்ப முக்கியமானது, இலங்கையில் அண்மையில் நடந்த அந்த புரட்சினே சொல்லலாம். போயிட்டு மஹிந்த ராஜபக்ஷ வீடெல்லாம் அடிச்சு உடைச்சாங்க, பெட்ரூம்ல எல்லாம் படுத்து எழுந்துச்சு, பெரும் போராட்டம் நடத்துறாங்களே. அந்த அப்ப இலங்கை வந்து பொருளாதார நெருக்கடியில் இருக்குது. அப்ப அவ்வளோ மக்கள் போராடுறாங்க, பிளக்கார்ட் பிடிக்கிறாங்க, அவங்களுக்கு கரண்ட் வசதி எல்லாமே பேக் எண்ட்ல இப்ப இருக்கிற பிரசிடென்ட் தான் அப்போ வந்து அந்த போராட்டத்தின் பின்னாடி இருந்தே இயக்கியிருந்தார். அப்ப அப்படி ஒரு மெக்கானிசம் இங்க பண்ணணும், அது பண்ணுவாங்க, அது பண்ணப்பட்டு தான் இருக்குது. ஆனா பட் ரொம்ப சைலண்டாவும் ரொம்ப சிறிய அளவு மக்களுக்காக இது பண்ண முடியும். இந்த போராட்டம் பெருசாகும் போது தான் இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். புரியுது சார். கார்ப்பரேஷன் சைடுல இருந்தே சப்போர்ட் இல்லங்கிறது. கார்ப்பரேஷன் சப்போர்ட் இல்லைங்க. கார்ப்பரேஷன் எப்படிங்க சப்போர்ட் பண்ணும்? இந்த சென்ஸ் எப்படி நான் கேட்கிறேன் அப்படின்னா, காவல்துறை வந்து அச்சுறுத்தி இருக்குல்ல அவங்கள. ஆமா. இப்போ ஐ திங்க் சீமான் போய் கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே. சீமான் அங்கே கலந்துக்கிட்டு தனியாக அவர் வேற போராட்டம் அந்த வரையும் இவங்களை உட்கார விட மாட்டாங்க. ஓகே. அதுக்குள்ளே தூக்கிடுவாங்க. ஆமாம், அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அச்சுறுத்தியிருக்காங்க. என்ன அவங்க என்ன போராட்டம் தானே பண்ணாங்க, அவங்களோட உரிமைக்கான போராட்டம் அது. அதான் தான் சொல்கிறேங்க, இது வெற்றி பெற்றால் இது மொத்த கார்பரேட்டுக்கு எதிரான ரொம்ப சாதாரண நடத்துகிற போராட்டங்க. ஒரு தனியார் இப்போ இங்கே வந்து எத்தனை கம்பெனிஸ், ஓனிக்ஸ்னு ஒன்று இருந்தது, இப்போ வந்து அர்பன் சம்திங், எதை எங்கே ஏரியாலாம் அந்த மாதிரி தான் நிறைய, எல்லாமே வெளிநாட்டு கம்பெனிகள். ஓகே ஓகே. இது எல்லாமே கார்பரேட் கம்பெனிகள். கார்பரேட் கம்பெனிக்கு இதுக்கு குப்பை மேலே அவ்வளோ ஆசை, அதில் கிடைக்கக்கூடிய கோல் பயங்கரமான காசு. அப்போ இந்த கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாத்தையும் சாதாரண ரோடு பெருக்கிறவங்க தூக்கி வெளில போட்டான்னு ஒரு ஹிஸ்ட்ரி ஆக்குறதுக்கு விடுவாங்களா? விடவே மாட்டாங்க. அதனால அது பெரிய, ஏன்னா இது வந்து எல்லா ஊர்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆமாம். இப்போ ஒரு ஸ்பெயின் கம்பெனி இங்கே இருக்குதுன்னு வைங்களேன், இந்த ஸ்பெயின் கம்பெனியை வந்து ஒரு போராட்டம் மூலியமாக இங்கே ஒரு சாதாரண மக்கள், ஆர்டினரி மக்கள்
போராட்டத்தின் மூலமாக அந்த ஸ்பெயின் கம்பெனியோடைய ஒர்க்கை இங்கே ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்றது இங்கே மட்டும் செய்தி இல்லை, ஸ்பெயின்லேயும் செய்தி. புரியுதுங்களா? அப்போ அந்த அந்த நிறுவனம் எந்தெந்த நாடுகளில் வேலை செய்யுதோ அந்தந்த நாடுகள்லையும் செய்தி. ஓகே ஓகே. அப்போ இது எவ்வளோ பெரிய செய்தியாக உலகம் ஃபுல்லாக பார்க்கப்படும். கண்டிப்பாக இதை எப்படி அலோவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? புரியுது சார். அதனால் இந்த குப்பையை சாதாரண ஒரு போராட்டம், ஒரு துப்புரவு பணியாளர்களின் போராட்டம் அப்படின்றத பார்க்காம இது மிகப்பெரிய, இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய அரசியலை புரிஞ்சுக்கிட்டாதான் ஏன் இந்த போராட்டம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக சார். அதுக்கான பதில் என்னங்கிறத ஃபியூச்சரில் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஒன்று மட்டும்தாங்க நடக்கும், இந்த அரசு எப்படியா இருந்தாலும் அடிக்கி உடைச்சிருங்க அதை. ஓகே, அவங்கள அடிப்பணியை வச்சு இதுக்குள்ளே நீங்கள் வாங்க அடிப்பாங்க, போட்டு ஓகே கலைஞ்சு போங்கன்னு அடிப்பாங்க. இப்போ என்ன சாதாரண மக்கள் என்னங்க, இப்போ நிறைய பெண்மணிகள் தானே இருக்காங்க. இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டுல என்ன நடந்தது? கடைசி நாள் எல்லாரும் விட்டு அடின்னு அடிச்சு ஆட்டோவெல்லாம் போலீஸே கொளுத்துச்சுல. ஆமாம். பின்ன அது 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 மறுக்க முடியாத ஒரு வன்முறை தான். என்ன ஸ்டேட் இஸ் லைக் தட். ஓகே, இந்த ஸ்டேட் என்பது சாதாரண ஓட்டு போடுற மக்களுக்காக இல்லை, ஓட்டு போடுறவர்கள் ஏமாற்றி இந்த 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 பெருநிறுவனங்களுக்கு லாபம் சம்பாதிக்கணும். இந்த பெருநிறுவனங்கள் லாபம் சம்பாதிக்கணும், அவங்க கொடுக்குற ஒரு பிச்சை கமிஷன் இருக்குல்ல, அதை வச்சு நான் பெருசாக்கிறேன். இதுதான் ஸ்டேட், இதுதான் ஸ்டேட்டோடைய இன்றைய நிலைமை அக்ராஸ் த குளோப். நான் சொல்கிறேன். ஓகே, புரியுது சார். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக அப்படி பண்ணால் தான் முடியும். புரியுது சார். ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்துக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.